ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 9ஆம் வகுப்பு தமிழ் மாதிரி அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான வினாக்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு அரையாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்க போகுது. ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுதுங்க இல்லையா? ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் அல்லது ஒரிஜினலாக இதுதான் உங்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 100% இல்லை, 200% வாய்ப்பு இருக்குது பசங்களாம். இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து மறக்காமல் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், ஆன்சர்ஸு எல்லா நோட்ஸுமே அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 9th தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து அது ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபெயில் ஆகாமல் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அதில் நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக 1 மார்க் வந்து நமக்கு ரொம்ப பங்கு வகிக்குது. அதனால் நம்ம முதல்ல 1 மார்க்குக்கு வந்து அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் இந்த 1 மார்க்காவது ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் எங்கே உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. அந்த இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இவை எல்லாமே. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் ஒரு சில இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கலாம், ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த தமிழ் விடுத்துது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படின்னா மேலே, அதுக்கு எதிர்ச்சொல்னா அப்போ என்ன வரும்? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து போடணும். பொருந்தாத இணை எது? அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய சிறப்பு தேர்வு வந்து என்ன எக்ஸாமு? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 5வது கொஷின் பாருங்கள். பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொல்லுக்குறி இலக்கண குறிப்பு. அந்த பூவாது அதுக்குன்னா என்ன ஆன்சர் வரும்? மலர்க்கைனா அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். 6வதாக பார்த்தீங்கன்னா ராவண காவியம். ராவண காவியத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா புலவர் குழந்தை. 7வது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று வந்து மாமல்லபுரம். அதுக்கப்புறம் வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடிகள் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மல்லல் மூதூர் வயவேந்தே இதில் வந்து கோடிட்ட சொல்லினுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மல்லல் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அதுதான் அந்த கோடிட்ட இடம். ஆனால் இதில் சரியாக இல்லை, ஆனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றோர்கள் உணர்த்தக்கூடிய இலக்கணம் வந்து என்ன? அது என்ன இலக்கணம் அப்படின்றத எழுதணும். 11வது மறவேர் என்பது என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சியா, இல்லை அது வந்து விகார புணர்ச்சியில் வந்து வரக்கூடிய அந்த திரிதல் தோன்றல் கெடுதல் விகாரத்தில் இருக்கா அப்படின்றத நல்லா படிச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடலை படித்து உங்களுக்கு வந்து பின்வரும் வினாக்களுக்கு வந்து நீங்கள் விடையளிக்கணும். 12வது கொஷின்லேருந்து 15வது கொஷின் வரைக்கும். இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கணும். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டோ? இப்பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எந்த நூல்? இதோடைய ஆசிரியர் வந்து யார்? வருக்கை என்பதன் பொருள் என்ன? இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். இது என்ன பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நீங்கள் எழுதிடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து நம்ம 1 மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 2 வந்தீங்கன்னா அதுக்கு வந்து 18 மார்க் இருக்குது. 2 மார்க் வந்து நம்ம எழுதணும். அதில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. மேக்ஸிமம் திருக்குறள் தான் கம்பல்சரியாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா விடல் என முடியக்கூடிய குறட்பாவை வந்து நம்ம எழுதணும். அதை எழுதி முடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஸ்டினில் 3 கொஸ்டின் நீங்கள் எழுதினா போதும். அதில் கன்னி என்பதன் விளக்கம் என்ன? விடைக்கேற்ற வினா அமைக்கிறதெல்லாம் ஈஸியாக எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். அப்போது கேள்வி எப்படி அமைக்கணும்னா முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னு அமைக்கணும். ஏறு தழுவுதல் தமிழரினுடைய நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய விளையாட்டு அப்படின்னு பதில் இருந்ததுன்னா ஏறு தழுவுதல் என்பது தமிழகத்தின் அப்படி இல்லை, தமிழரினுடைய நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கலாம். அப்புறம் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கும். நடுகள் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அவங்களோட நினைவாக நடக்கூடியதான் நடுகள். அது மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம். தென் பிரிவு 2 போனீங்கன்னா 2 மார்க் வந்து எழுதணும். அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கிராமர் பார்ட் இலக்கண குறிப்பு தான் இருக்கும். இலக்கணம் சார்ந்த விஷயம் தான் கேட்பாங்க. கைப்பிடி. ஸோ அந்த கைப்பிடி அப்படின்னா என்ன? கைப்பிடி அப்படின்னா என்ன? இந்த இரு பொருளுக்கும் வந்து அதாவது 2 சொற்களினுடைய பொருள் வேறுபாடு குறிக்கிற மாதிரி அந்த புணர்ச்சி வகைகள் எழுதுறது. அரைந்தனன் அதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எழுதலாம். ஊமை தொடரை வந்து உருவகத் தொடராக மாற்றணும். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ஊமை தொடர். இந்த ஊமை தொடரை நீங்கள் உருவகத் தொடராக மாற்றணும். கலைச்சொல் காம்பினேஷன்னா என்ன? வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன? நீர் மேலாண்மை. இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள்
நீங்கள் அந்த ஈஸியாக வந்து இந்த கலைச்சொல் எழுதணும். மேக்ஸிமம் கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் கொடுத்து தான் தமிழில் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கேட்டாலும் எழுத தெரியக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மரபு பிழையை நீக்க நீங்கள் எழுதணும். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால்னு இருக்குங்க இல்லையா? பானை அப்படின்றது செய்ய மாட்டாங்க. பானை வனைவாங்க. இப்போ பானை வனைதல் அப்படின்றது தான் சிறந்த ஒரு மரபுத்தொடராக இருக்கும். பொருத்தமான உரிச்சொல்லை வந்து நீங்கள் எழுதணும். டேஷ் விடுதும் டேஷ் மனை. இது வந்து பாட்டிலே இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா இது வந்து கரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் எண்கள் எழுதணும். ஆவுக்கு வந்து 1க்கு என்ன வரும், 2க்கு என்ன வரும், அது மாதிரி நீங்கள் வந்து அதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் எண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து பகுதி 3 பிரிவு 1 போனீங்கன்னா, ஸோ அதில் வந்து 2 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஒரு கொஷின் வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு எழுதிக்கலாம். இங்கே படிக்கும் போதே நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமில் போய் உங்களுக்கு எந்த கொஷின் எல்லாம் தெரியுதோ அதை வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு கூட எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசினுடைய இணைய வழி சேவைகளை எழுதணும். மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய சாதனைகள், முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள், அதுக்கு 2த்துக்கும் வேறுபாடு என்ன? அந்த ஸ்கல்ப்சர், எம்பிள்டு சிம்பிளம்ஸ் அது இருக்குங்க இல்லையா? ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் வந்து என்னன்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் நல்லா படித்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பிரிவு 2 போனீங்கன்னா அதில் 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் 34வது கொஸ்டின் வந்து என்னென்னா, நமக்கு வந்து அது மனப்பாட பாட்டு. அப்போ அதை அடி பிளராமல், சந்திப்பிழை இல்லாமல், ஒற்றுப்பிழை இல்லாமல் அந்த பாட்டு நம்ம எழுத கற்றுக்கணும். நீரின்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறநானூற்று பாடல் எழுதலாம். அல்லது உங்களுக்கு அந்த பாட்டு தெரியலன்னா, பூவாது காய்க்கும் மரமுள நன்கறிவார், மூவாது மாத்த நூவல்லார், அந்த நூல் வல்லார் அப்படின்ற அந்த சிறுபஞ்ச மூல பாடல் எழுதலாம். ஸோ இது 2மே படிச்சுக்கோங்க. 2த்தில் எது உங்களுக்கு கேட்குறாங்களோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் எப்படி குறிப்பிடுது? சேர நாட்டில் இருக்கிறவங்க யார், சோழ நாட்டில் இருக்கிறவங்க யார், பாண்டிய நாட்டில் இருக்கிறவங்க யாருன்னு அது ஒரு 3 பாட்டு குறிப்பிட்டிருக்கும். அதோடைய பொருள் தான் நீங்கள் அங்கே எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 3ல் 2 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். தன்வினை பிரிவினை எடுத்துக்காட்டோட வேறுபடுத்தி காட்டலாம். இல்லைனா வல்லின இட்டும் வல்லின நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமை எடுத்து காட்டலாம். பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கலாம். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஸோ இதை வந்து இந்த பழமொழியை வந்து வச்சு நீங்கள் சொற்றொடர் அமைக்கணும். பகுதி 4 போனீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு 20 மதிப்பெண் வந்து 12 மார்க் வந்து 25 மார்க் இருக்குது. 5 மார்க் எழுதணும். ஈதர் ஆர் சாய்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொஷின் இருக்கும். நீங்கள் 38 ஆ எழுத போகிறீங்க, இல்லை 38 ஆ எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா, தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் வழி தூது காட்டக்கூடிய காரணங்கள் என்னென்ன அதை விளக்கி எழுதலாம். இல்லைனா குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படக்கூடிய பெண் கல்விக்கான கருத்துக்கள் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிருக்கக்கூடிய அந்த குடும்ப விளக்கில் இருக்கக்கூடிய அதை வந்து இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதலாம். அதுக்கடுத்து 39வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தூண்களாக திகழ்ந்தவர் தமிழர்கள் அப்படின்றத நம்ம கட்டுரை வழி எப்படி எழுதுறது அப்படின்னா, அந்த மா அண்ணாமலையா அவர் வந்து ஏதோ ஒரு இது எழுதியிருப்பார். இந்திய தேசிய தமிழர்களுடைய பங்கு இராணுவத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்கர் இருக்காருங்க இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து இந்திய தேசிய இராணுவம் அவர் அமைக்கும் போது நிறைய பேரை வந்து தமிழகத்திலேருந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அதில் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஒரு கட்டுரை மாதிரி நம்ம வந்து ஒரு 5 மார்க் ஏற்ற மாதிரி அது எழுதணும். அல்லது ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் காட்சிகளை வந்து விவரிக்கலாம். 40வது பார்த்தீங்கன்னா, கடிதம் எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ், ஆங்கிலம் அப்படின்ற அந்த கையடக்க அதாவது அந்த அகராதின்னு சொல்லுவோம் இல்லையா, டிக்ஷனரி அதை வந்து நீங்கள் படித்து படிகளை வந்து பதிவஞ்சல் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதலாம். அஃபிஷியல் லெட்டர் எழுதணும். அல்லது இது வந்து அன்அஃபிஷியல் லெட்டர் இருக்குது. இது என்னென்னா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னு எழுதலாம். உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் அப்படின்ற அந்த நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதர் சாய்ஸில் எழுதணும். எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதிலேருந்து எது கேட்குறாங்களோ அல்லது ஈஸியாக எது இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆன்சராக எழுதிக்க முடியும். அதுக்கடுத்து பானையும் பாராட்டல் 41ல் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பானையும் பாராட்டல் எழுதலாம். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடையில் பொங்கிட ஓடி வந்தேன். அந்த பாட்டை நீங்கள் வச்சு பானையம் பாராட்டலாம். இல்லைனா காட்சியை கண்டு அந்த காட்சியை வச்சு கவிஞரை நீங்கள் எழுதலாம். இது வந்து ஒரு முயற்சியை பற்றின கவிதை. எறும்பு வந்து எப்படி உழைக்குதுன்னு பாருங்கள். உழைப்பு முயற்சியை பற்றின கவிதை தான் இது. ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த பானையம் பாராட்டல் எழுதுறதே உங்களுக்கு ஓகே தான். அதுக்கே உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கவிதை யோசிக்கும் போது வராமல் போச்சுன்னா அந்த டைமை கூட எடுத்துக்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து கவிதை எழுதக்கூடிய இயல்பு இருக்குன்னா நீங்கள் எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது 42வது கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதலாம். இல்லைனா வந்து மொழிபெயர்க்கணும். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்ன, ஃபிலாலஜிஸ்ட்னா என்ன, ஃபோனோலஜிக்ஸ்னா என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, பாலிகாட்னா என்ன, இதெல்லாமே நம்ம வந்து எழுதலாம். அதெல்லாமே வந்து புக் பேக்கில் தான் இருக்கும் அந்த கொஸ்டின். எங்கேயுமே வந்து மாற்றிருக்காது. 9th புக் பேக் அந்த முதல் யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் இலக்கண மொழித்திறன் பயிற்சியில் அது இருக்கும். பகுதி 5 பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 24 மார்க் கொடுக்குறாங்க. 3 8 மார்க் எழுதணும்.
அதில பார்த்தீங்கன்னா, எய்தர் ஆர் சாய்ஸ்ல தான் நீங்க எழுத போறீங்க. இதில வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. எய்தர் ஆர் சாய்ஸ்ன்றதால, இதிலேயே ஒவ்வொன்னும் படிச்சுட்டு போகாதீங்க. 6 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து இதில எத்தன இருக்கு மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கும். 6 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுரை எழுதுறது அதெல்லாம் விட்டது போக, மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டீங்கன்னா, சாய்ஸ் விடாம எழுதிக்கலாம். "நீரின்றியமையாத உலகு என்னும் வள்ளுவரினுடைய அடி உணர்த்தக்கூடிய பொருள் ஆழம் என்ன? இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகள விவரிக்கலாம்." இல்லன்னா இசை, நாடு, மொழி, இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையினுடைய இசைக்கு வந்து நாடு, மொழி, இனம் தேவையில்லை அப்படின்றது அந்த செய்தி கதை எழுதியிருப்பாங்க இல்லையா? ஜானகிராமன் அவர் தான் எழுதியிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவருடைய கதைகள் மூலமாக நம்ம அத விளக்கணும். இல்லன்னா தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதணும். நூலகம், நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவினுடைய வானொலி உரையில வெளிப்படுத்தணும். வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும்லாம் சொல்லியிருப்பாருங்க இல்லையா? ஸோ நெறைய அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எழுதலாம். இல்லன்னா கீழ்க்கண்ட குறிப்புகள கொண்டு கட்டுரை எழுதலாம். சாலை பாதுகாப்பு, அதனுடைய முக்கியத்துவம், சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்புடைய விதிகள் என்ன? விதி மீறல் என்ன? இது மாரி வந்து நீங்க கட்டுரை எழுதலாம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். தமிழ்ல எல்லா வினாக்களும் முக்கியம். நீங்க இதுவரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும், இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. சம் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் வந்து நமக்கு டீச்சர்ஸ் குடுத்துருப்பாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.